ஹாய் ஜான். ஹாய் சுசி. இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா ஆமா. நம்ம சூர்யா சாரோட நெக்ஸ்ட் மூவி. ஆமா. கங்குவா. ஆமா. கங்குவா மீனிங் தெரியுமா? கங்குவானா என்ன? கங்குவானா தி மேன் வித் பவர் ஆஃப் ஃபயர். ஓ இஸ் இட்? நெருப்பின் மனிதன். ஆ செமையா இருக்கு, பாக்குறதுக்கே ஒரு மாதிரி ஹிஸ்டாரிக்கல் மூவி மாதிரி இருக்குது. இந்த போஸ்டர் பார்க்கவே கங்குவா செமையா இருக்கு. சூர்யா சார், தேவி பிரசாத் மியூசிக்கல் டைரக்டர். மியூசிக் எல்லாம் செமையா இருக்குது. சரி சரி சரி, பார்க்கலாம் ட்ரைலர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே. சூர்யா சார் நடத்துக்கிறாரு, சூர்யா சார் இருக்கிறாரு, அப்புறம் பாபி டேல் இருக்கிறாரு, அப்புறம் தேவி ஸ்ரீ பிரசாத் ஆமா மியூசிக்கல் டைரக்டர். அவர் சொல்லவே வேண்டாம், மியூசிக் மாத்திரம் செமையா கொடுப்பாரு. ஆமா. சிவா டைரக்டர் சிவா செமையா பண்ணிக்கிறாரு. போஸ்டர் பார்க்கும் போதே செமையா இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. சரி, ரொம்ப கியூரியாசிட்டி ரொம்ப 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 ஆயிட்டு இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. மூவி பண்றேன், ப்ளே பண்ணலாம். ட்ரைலர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம வாழும் இந்த தீவுக்குள்ள எத்தனையோ மர்மங்கள் கொட்டி கிடக்குது. ஏன்ஷியன்ட் படம் மாதிரி இருக்குல்ல? செமையா இருக்கு மூவி. அது எல்லாத்தையும் ட்ரைலர் ஸ்டார்டிங்கே செமையா இருக்கு. அத மர்மம். வா ஃபயர் செம்மையா எடுத்திருக்காங்க. கங்குவா. வா விருந்திருந்த வாரீரோ. பேபி டே செம்மையா ஆக்ஷன் பண்றாங்க. செமையா இருக்குல்ல? ஆமா ஆமா. அவன் அந்த மண்டையோட ரத்தத்துல பாகுபலி, மகதீரா, பாகுபலி 2 இந்த ரெக்கார்ட் எல்லாம் ஒடிஸ் தான். எல்லாம் பொழக்க போகுது. பழைய காலத்து காய் நட்டு கை பத்தியா எவ்வளவு கட்டாய் வந்துக்குதுங்க. கங்குவா இங்க வரணும். வார் வா செம்மையா எடுத்திருக்காங்க. சூர்யா சார். சூர்யா என்ட்ரி. வா ஹம்ஸ்பாதி எப்படி இருக்குதுன்னு. Epic emotions, raw rage. வா செமையா இருக்குல்ல? Ruthless. Written directed by Shiva. செம சீன் இல்ல? கங்குவா, the man with power of fire. கங்குவா வேர்ல்ட் வைடு. பா எப்படி இருந்துச்சு மூவி? சூப்பரா இருக்கு. ட்ரைலர் செமையா இருக்குல்ல? ட்ரைலர் செம்மையா இருக்குது. ஃபுல்லு எபிக் ஹிஸ்டரி, எல்லாம் ஹிஸ்டாரிக்கல் மூவி ஆட்டுமே இருக்கு. ஆமா, இது வந்து ஹிஸ்டரி வந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 500-1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை கம்ப்ளீட் பண்ணாத ஒரு ஸ்டோரி. ஆமா. இது வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்கன்ட்டு இந்த படத்துல வந்து படத்தை நடிச்சிருக்காங்க. அது நம்ம டீம் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டைரக்டர்ஸ் நல்லா பண்ணிக்கிறாரு. செமையா இருக்குது. ஒரு சீனும் நமக்கு தெரியும். ஒரு சீனும் அப்படி செதுக்கிறாங்க. செமையா இருக்கு. ட்ரைலரே எப்படி இருக்குன்னா இந்த மூவி எப்படி இருக்கும்? மூவி பார்த்தா ரொம்ப செம்மையா இருக்கு. எல்லா ஹிஸ்டாரிக்கல் மூவி ரெக்கார்டையும் க்ளோஸ் பண்ண போகுது. எல்லாம் மிதிக்க போகுது வந்து எல்லாரையும். செமையா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. செம ஒரு சீனும் செமையா இருக்கு. அந்த ஃபைட்டு, அந்த மாசு, பா எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஃபைட் மட்டும் செமையா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபைட். இன்னும் அந்த காலத்துல ராஜாங்க வந்து எப்படி இது பண்றாங்க அதே கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கான்செப்ட் மூலமா இப்ப இந்த பிரசன்ட் வேர்ல்டுக்கு வந்து கனெக்ஷன் பண்ணிருக்காங்க. செமையா இருந்துச்சுல சூப்பரா பாக்குறதுக்கு. இந்த RRR, மகதீரா, பாகுபலி 1, பாகுபலி 2, KGF எல்லா மூவியும் இப்ப எல்லாம் அடிச்சு தூக்க போகுது. இப்ப செமையா இருக்கு. சூர்யா சார் ஆஃப்டர் லாங் டைம்
ஒரு நல்ல மூவி கொடுக்க போறாரு. செமையா இருக்கு, நல்லா ஹிட் ஆக போகுது. பார்க்கலாம் மூவி ரிலீஸ் ஆன பின்னாடி எப்படி இருக்குது. கண்டிப்பா எந்த எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் வேற லெவல்ல இருக்கு. ட்ரைலரே எப்படின்னா மூவி எப்படி இருக்கும். படம் பார்க்கலாம், படம் பார்க்கணும் இன்னும் தெரியும் இல்லையா? ஸோ எல்லாம் பாருங்க, நீங்களும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. எஸ், கங்குவா ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் இந்த கொஞ்ச நேரம் ரிலீஸ் ஆக போகுது. ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருச்சு. வெயிட் பண்ணுங்க, ரிலீஸ் ஆன பின்னாடி எல்லாரும் போறோம் மூவி பார்க்கலாம். ஆமா, தேங்க்யூ, பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.